ஐயா ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு மாரப்பனா ஒரு சம்சாரமும் வந்திருக்காங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காருங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன நல்லா தான் இருக்கு, மனசுதான் இன்னும் பழசையே மறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா? என் பங்காளி ஆச்சே, அங்க போயிட்டு தான் இங்க வர்றேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான், உங்களை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் தான். எப்படி பார்க்க முடியும்? பஞ்சாயத்தில் நடந்த சம்பவத்துக்கு பின்னால என் பாசத்துக்கு இப்படி ஒரு பங்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நடமாடிட்டு இருக்கேன். அப்ப என் பொண்ணு கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க ஐயா. கண்டிப்பா. என்ன அஞ்சல, உன் புருஷன் வெளியூர் போய் ஒரு மாசம் ஆக போது போல இருக்கு. இல்லைங்க சாமி, ஒரு வாரம் தானே ஆகுது. ஒரு வாரமா தனியாவா படுக்கிற? உனக்கு பயமா இல்ல? ஆமாங்க சாமி, வேற என்ன பண்றது? உன் புருஷன் வெளியூர் போயிட்டா நீ கவலைப்படாத. இந்த ஊர் மைனர் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கூட்டிட்டே பேசு. தொழில் தான் முக்கியம். அதுவும் குனிஞ்சி கூட்டுனா தொழிலுக்கு நீ கொடுக்குற மரியாதை. இதோ பாரு அஞ்சல, உனக்கு நகை நட்டு வேணுமா? என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு புடவை ஜாக்கெட் வேணுமா? என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பசி எடுத்தா என்கிட்ட வா, எந்த பசியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப வாந்தி எடுத்தா? கர்மா, அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். எனக்கு வாந்தின்னு நினைச்சாலே வாந்தி வாந்தியா வரும். உங்ககிட்ட ரொம்ப நாளா அவனுக்கு கேட்கணும்னு ஆசை. கையில பச்சை குத்தி இருக்கியே, அதை என்ன மனசுல வச்சுதானே குத்தி இருக்க? இல்ல சாமி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டேன். அடி பாவி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டியா? ஐயோ, அம்மா கறி வரா. மாமா ராஜேஸ்வரி, மச்சானுக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன். நம்ம பங்காளிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டேன். அவசியம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வாமா. வர்றேன். ராஜேஸ்வரி, மாரப்பனும் அவன் பொண்டாட்டியும் வந்துட்டு போனாங்க. அவன் பொண்ணு கல்யாணமா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தானே சொந்த பந்தம் எல்லாம் ஒண்ணு சேர முடியும். நாம குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு மாரப்பன் வெத்தலை பார்க்க வச்சு. வெத்தலை பார்த்தா எனக்கு பத்திட்டு வருது. உனக்கு பாசம் பொத்திட்டு வருதோ? நீ எப்போ இறங்குவா, அவன் எப்போ ஏறான்னு காத்துட்டு இருந்து பதவியில உட்கார்ந்துட்டான். நம்மள அவமானப்படுத்த அந்த உறவை நமக்கு தேவையா? ராஜேஸ்வரி, உன் தங்கச்சி வீட்டு பக்கம் போன காத்து கூட இந்த பக்கம் திரும்ப கூடாது. புகஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணியை ஊத்தினாலே பத்தி தெரியறவனா எண்ணெய் வேற ஊத்திட்டு போயிருக்காங்க. பதவி வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா பகை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், எப்பவுமே அணையாது. மகாலட்சுமி, மகாலட்சுமி, இது வந்துட்டீங்க. இந்தாங்க. என்னது இது? என்னங்க? உன் முகத்தை பாரு. குங்குமங்கிறது அம்மனோட அம்சம். அது நடு நெத்தியில அழகா இருக்கணும். எல்லாம் சரியா செய்யுங்கப்பா, ஆனா செய்ய வேண்டியதை மட்டும் செய்யாதீங்க. நீ எதமா சொல்ற? அந்த அம்மன் சிலை தான் சொல்றேன். கருவறையில கடவுள் இல்லாம இருக்க கூடாதான். நீங்க வச்சிருக்கிறது உற்சவ மூர்த்தி, ஊரை சுத்துற சாமி. அத உடனே சரி செய்யுங்கப்பா. ஆமாண்டி, அது சரி செய்ய போய் தான் எங்க அண்ணன் அசிங்கப்பட்டு உடம்பு கெட்டு நடமாட முடியாம கிடக்குறாரு. உங்க அப்பா பிள்ளைகிட்ட என்ன பேசணும் தெரியாது. வெட்டுப்பட்ட கிளையை பத்தி வளர பிள்ளைகிட்ட பேசிட்டு நீ தனியே கொடு. ஐயா, குழந்தை வந்திருக்கு ஐயா. என்னடா ஐயா, இன்னைக்கு கோயில் உண்டியல் பணத்தை கொட்டி என்ற நாளுங்க ஐயா. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஐயா. வர கோயில் உண்டியல் பணம் எண்ணி முடிச்சதும் நீ தோட்டத்து வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. அங்கே சிலை செய்யறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கூட இருந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. சரிங்க ஐயா. நல்ல சாப்பாடு போட்டாங்க. இந்த அல்லக்க எங்க போனா? ஆளே காணும். ஒரு சிகரெட் வாங்க போனவன் ஏண்டா இவ்வளவு என்னடா பண்ணிட்டு வர? கடையில கொஞ்சம் கும்பலா இருந்துச்சு. இந்தாங்கய்யா, நீங்க கேட்ட சிகரெட்.
சாமி சிலை செய்ய வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு. டேய், நாங்க சரக்கு அடிச்சுட்டு சிலையை செதுக்க வேண்டாம். சாதாரண ஒரு சிகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். போடா போய் வேலை பாரு போ. இல்லையா, சிலை செய்ய போறீங்க, விளையாடாதீங்க, தெய்வ குத்தமாயிட போகுது. டேய், அது உங்களுக்கு தானே தெய்வ சிலை, எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ப்ராப்பர்ட்டி தான். ஐயா கைப்பட்ட பிறதான் அது தெய்வ சிலை ஆகும். அது வரைக்கும் அது சாதாரண கல்லு தான். போடா, சொன்ன வேலையை பாரு. பேச வந்துடா பெருசா. இவனுங்களை பார்த்தா சிலை செய்ய வந்த மாதிரி தெரியல. சிகரெட் பத்த வைக்கிறது தானா பத்திக்கிட்டு ஒரே ஜனலா இருக்கு. அப்படித்தான் ஆச்சு, அப்படித்தான். சிகரெட் விடுறா, தீப்தி யாரும் கொப்படம் கொடுப்பான். அதுவா பத்திக்கும். கொண்டா காத்தாட்டமா வெளியே போய் பத்த வச்சு. சொன்னாக்கள் இங்க இருந்து பத்த வை. படுத்து தொலை, எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு. நீ சொன்னா கேட்க மாட்டே. படுத்து தொல்றா. போ, எக்கேடு கட்டு போ. பேய் கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், பேய் வருது. தூங்க போற நேரத்துல பக்கி வந்து கெடுத்து விட்டுருச்சு ஆளும் மண்டையும். தானா பத்து பிரம்ம. சிகரெட் பத்த வைக்க போனியே, பத்த வச்சியா? நான் எங்க பத்த வச்சா? அதான் பத்திக்கிச்சு. எனக்கு அதுவா பத்திக்கிச்சுடா. வெடிஞ்சா சிலை செய்யணும், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லைட் ஆஃப் பண்ண படுங்கடா. டேய், ரெண்டு பேர் மூஞ்சி ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு? லைட் ஆஃப் பண்ணா பேய் நடமாடுதுன்னு. லைட் ஆனா நீங்க நடமாடுவீங்க. படுங்கடா பேசாம. டேய், என்னடா அது? நம்ம ஏமாத்துறடா. நம்மளை ஏமாத்திட்டு வேற யாரையும் வச்சு சிலை செய்யறாங்கடா. அதுக்கு தான் அட்வான்ஸ் அப்பே வாங்குங்கன்னு சொன்னேன். டேய், சத்தம் வேற மாதிரியா கேக்குது. வாங்கடா போய் பாப்போம். நீங்க முன்னாடி போங்க. உங்க உயிர் போறதுக்குள்ள போயிடுங்க. யாரா இருக்கும்? இன்னுமா சந்தேகம்? தடவி பார்க்கிறார் பாரு. கையில ரத்தமா இருக்கு. டேய், செவுத்துல ஆணி அடிச்சிட்டு இருந்தேன்டா, சுத்தி கையில பட்டுச்சு. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு போலன்னு வந்தேன். இந்த ஆஸ்பத்திரிக்கா? டேய், டிடி இன்ஜெக்ஷன் இது பத்தாதா? போ போடா போ. போடா வரேன். நர்ஸ், ஆடு மாத்தி உட்காந்துட்டோமோ? எல்லார் வாயிலும் சொல்லி இருக்கு. நேற்று மாட்டின சிக்கன் உள்ளே கிடக்குது, இதை வச்சு எடுப்போம். வாயில இருந்து எடுக்க கூடாது. பல்ஸ் கரெக்டா இருக்கு. அடச்சே, என்ன இது அக்க போரா இருக்குது?
கையில அடிபட்டிருக்கேன்னு ஒரு டீட் இன்ஜெக்ஷன் போட வந்தா தெர்மாமீட்டர் வாயில சொல்லிவிட்டாங்களே. பாசு, மனுஷனா பிறந்தா பொறுமை ரொம்ப அவசியம். நீனாவது விரல்ல அடிபட்டு வந்திருக்க, பரவாயில்ல. நான் கொரியர் பாய். மேடம் கொரியன்னு சொல்ல வாய் எடுத்தேன், வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிட்டாங்க. என்ன பாஸ் இது? உன் பொறுமைக்கு பரிசு. வாயா, நீ ஓகே கொரியர் பாய், அவங்க 2 பேராவது பேசண்டா. நானாவது பரவாயில்ல, கொரியர் பாய். அவர் அட்ரஸ் கேட்டு வந்தாரு. அட்ரஸ் கேட்க வந்தாங்களா? ஹாஸ்பிட்டலா இது? ஆள விடுங்கடா சாமி. டேய், என்னடா தூக்கம் வரலையா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணுங்க அப்பப்போ சண்டை போட்டாலும் அவங்க இருக்கும்போது இந்த சந்தோஷமே தனிடா. என்ன, அவளுக்கு ஊருக்கு போன நினைச்சு ஃபீல் பண்றியா? ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுதுடா. மொத்தத்தில் இந்த பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை கோபுரம் இல்லாத மதுரை மாதிரியும் கூட்டமே இல்லாத பஸ் ஸ்டாண்ட் மாதிரியும் வெறி ஜோடி இருக்குடா. மச்சான், பொண்ணுங்க போர் அடிச்சா லவ் பண்ணுவாளுங்க, ரொம்ப போர் அடிச்சா விட்டுட்டு போயிடுவாளுங்க. நீ தானே மச்சான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? இந்நேரம் அவளுக்கு ஜாலியா சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் அப்படி நினைக்காதடா. பூஜை பண்றதை நிறுத்து. முதல்ல மூலவர் சிலைய பூட்டி பண்ண சொல்லு. சொன்னது புரியுதா? என்ன தெரியல. வந்துட்டேலா? ஏன்னா என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, நான் வரச்சே யாரும் என்ன பின்னாடி துரத்திட்டு வர மாதிரி இருந்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லனா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதே. வாங்கோ வாங்கோண்ணா. குழந்தை சீக்கிரம் தூங்கிட்டாளுடி. ஆமாண்ணா, இத்தனை நாழியா உங்களை தான் கேட்டுண்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. இப்பதான் படுத்து தூங்கினா. சாப்பிட்டாலும்? சாப்பிட்டாண்ணா. சரிண்ணா, வாங்க சாப்பிடலாம். நீக்கு ஒன்றும் வேண்டாண்டி, பசியே இல்லை, வேண்டாம்.